கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1ஆம் சங்கீதத்திலே அந்த 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது இந்த பூமியில், இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாமோ நம்ம பிரியப்படுகிறோம், நேசிக்கிறோம். நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, யார் மேல் அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களோடு பேசுவதற்கு, அந்த காரியங்களை பெறுவதற்கு அதிகமான நேரம் எடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். இது இயற்கையாக எல்லா மனுஷருக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம். நாம் அவங்கள நேசிக்கிறதுனால, அவங்க மேல் பிரியப்படுவதனால. அப்போது அதை விட நாம் அந்த வேதத்தை நாம் நேசிப்போமானால், இந்த வேதத்தின் மேல் நம்ம பிரியமாக இருந்து பிரியத்தோடு ஒரு அக்கறையோடு நாம் அந்த வேதத்தை நம்ம வாசிப்போமானால், இதை நம்ம தியானிப்போமானால், தேவன் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து என்று சொல்லி கடமைக்காய் வாசிக்கிறதல்ல, பிரியத்தோடு அக்கறையோடு நாம் இதை வாசிக்கும் பொழுது தேவன் நம்ம இந்த உலகத்தில், இந்த பூமியில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி சொன்னால், கீழே வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாவது அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏற்கனவே அந்த மரம் தண்ணீர் இல்லாத இடத்துல இருந்திருக்கிறது, வனாந்தரத்தில் இருந்திருக்கிறது, ஒரு புரோஜனம் இல்லாத இடத்துல. அந்த மரம் வளர்வதற்குண்டான இடத்துல இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். இந்த வேதத்தை நாம் நேசிக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த வேதத்தை நாம் நேசித்தால், நம்ம இந்த வேதத்தின் மேல் பிரியப்பட்டால், இதை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ, அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறார். வனாந்திரம் போன்று இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக்குறார். அவன் இலையை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படின்னா தன் தன்மையை இழக்காத ஒரு மனுஷனாக இருப்பான். அவன் எதை செய்தாலும் தேவன் அதை வாய்க்க பண்ணுவான். அவன் எதை செய்தாலும், அதாவது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எப்போ அப்படின்னா, பிரியத்தோடு நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, நேரம் எடுத்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, அக்கறையோடு அதிகமாக நேசித்து இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே நல்ல ஒரு மாற்றத்தை அவர் தருகிறார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கற்று தருகிறார். தேவன் நாம் செய்கிற காரியங்களை, நீங்கள் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்கப்படுகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாட்களில் நாம் நேசித்து பிரியத்தோடு அக்கறையோடு கூட இந்த வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கற்று தருவார். உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கற்று தருவார். கடமைக்காக வாசிக்கிற காரியம் அல்ல, ஏதோ வாசிக்கணுமே என்பதற்காக அல்ல. இதை நேசித்து பிரியத்தோடு அக்கறையோடு இந்த வேதத்தை வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, நல்ல ஒரு செழிப்பை கற்று தருவார். எந்த காரியத்தில், எந்த நேரத்திலையும் உங்கள் தன்மையை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சமாதானம் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.